Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செங்குந்த மகாஜன சங்கத்துக்கு சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி, சாதியை மையப்படுத்தும் சங்கங்களை சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா எனவும், பள்ளி கல்லூரிகளின் பெயரில் உள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படும் எனவும் விளக்கமளிக்க அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் இந்த விவகாரத்தில் அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே 2 முறை அவகாசம் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி, அரசு பள்ளியில் சேரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா என்றும் சாதி இரண்டொழிய வேறில்லை என்றும் கற்றுக் கொடுத்த நிலையில் இன்று நீதிபதியான நிலையில் படித்த பாடங்களின் அடிப்படையில் நிற்க வேண்டாமா என கேள்வி எழுப்பினார். குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே உறுப்பினராக இருக்கலாம் என்ற விதியை திருத்தும்படி சங்கங்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, அந்த உத்தரவு காகிதத்தில் மட்டுமே இருப்பதாகவும் எந்த சங்கங்களும் தங்கள் விதிகளில் திருத்தங்களை செய்யவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். மேலும் நீதிபதியை பொறுத்தவரை பள்ளிகளில் சாதி இருக்கக்கூடாது என நீதிபதி சந்துரு குழு அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்ட போதும் பள்ளிகளின் பெயரில் இன்னும் சாதி நீடிக்கிறது எனவும் அரசு பள்ளிகளில் எப்படி சாதி பெயர் இருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள், நிலவுக்கே சென்றாலும் சாதியை தூக்கி செல்வார்கள் என குறிப்பிட்ட நீதிபதி, படிப்படியாகவே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் எனவும் அதற்கான நேரம் இது எனவும் தெரிவித்தார். கை ரிக்ஷாவை ஒழித்தது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை இந்த அரசு மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நாளைய வரலாறு அதனை நினைவு கொள்ளும் என கூறிய நீதிபதி, சாதி சங்க விவகாரத்தில் நிலைப்பாட்டை தெரிவிக்க அரசுக்கு கடைசி வாய்ப்பாக மார்ச் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கினார். அன்றைய தினம் அரசு விளக்கம் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி உறுதிபட தெரிவித்தார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.